இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, என்னோட ஜனவரி மாதம் எப்படி போச்சு, ஜனவரி 2026 எப்படி போச்சு, இதிலேருந்து என்னென்ன எடுத்துக்கலாம், பிப்ரவரியில் என்னென்ன மாற்றலாம், அந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி பேச போகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமானால எனக்கு தெரியாது, சும்மா டாக்குமெண்ட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ என்னோடய ஹேபிட்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணேன் ஒரு ஒரு மாதத்துக்கு, அதை பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். ஜனவரி மாதம் வந்து மொத்தம் 5ஆக டிவைட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. 5ஆவது பார்ட் வந்து பயங்கர டிப் ஆயிடுச்சு, ரொம்பவே கீழே இறங்கிருச்சு. அது என்னன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஜனவரி 1லேருந்து 5 வரைக்கும், இங்கே ரீலொக்கேட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வாஸ் சூப்பராக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, பழைய வீட்டில் இருந்தேன், பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. நம்ம ஜப்பான் வந்து முதலாக அடைக்கலம் கொடுத்த வீடு அது, அதனால் பிரிஞ்சு வர்றது கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருந்துச்சு. அதில் இருந்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எப்படியோ தெரியும் 6ஆம் தேதியிலேருந்து ரீலோகேட் பண்ணிட்டோம்னா ஹியூமன் கான்டாக்ட் பெருசாக இருக்காது, அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தேன், எக்ஸசைஸ் பண்ணுறது அதெல்லாமே பண்ணிருந்தேன். பட் இருந்தாலும் அது போக இருக்க டைமில் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துச்சு. ஓகேவா. அடுத்து வந்து 6ஆம் தேதி செகண்ட் பார்ட்டு, 6ஆம் தேதியிலேருந்து இங்கே சிபா ப்ரிஃபெக்சருக்கு ரீலோகேட் பண்ணி வந்துட்டேன். ஒரு வாரம் வந்து வாஸ் ரொம்பவே ஹெல் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பேசுறதுக்கு யாரும் இல்லை, நான் பெருசாக பேச மாட்டேன், பட் இருந்தாலும் ஏதாச்சும் பேசுறதுக்கு கூட யாருமே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு. அங்கேயும் சைலண்ட்டாக தான் இருந்துச்சு, பட் பசங்க இருந்ததுனால ஏதாச்சுன்னா போய் அவங்ககிட்ட பேசிடுவேன். இங்கே யார்கிட்டையும் பேசவும் முடியலையா, அதனால கொஞ்சம் ரொம்பவே டவுனாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்த புதுசில் ஒரு 3 நாள் தண்ணி வரல, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியாது, பக்கத்தில் ஏதோ லாஸ் இருந்ததுனால போய் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அது கொஞ்சம் வீட்டிலலாம் இதை சொல்ல முடியாது, அதனால அதை சொல்லணும்னு தோணுச்சு. அதான் அந்த ஒரு வாரம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்த வாரம் வந்து இந்த வீட்டுக்கு வந்து எல்லாம் செட் ஆயிடுச்சு. என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நேரத்தில் எந்திரிப்பேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், மெடிடேட் பண்ணுவேன். டைம் கன்ஸ்ட்ரெயின் எதுவும் இல்லை, சும்மா ட்ரைனிங் மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு அப்போ ஆன்லைனில், அதனால பெருசாக எதுவும் தெரில. அது ஒரு 3 to 4 hours தான் இருக்கும், அதனால அது தெரில. ரொட்டீன் அப்படியே ஃபாலோ ஆகிட்டு இருந்துச்சு. அது இந்த வாரம் சூப்பராக இருந்துச்சு. தேர்ட் பார்ட் வந்து வாஸ் பீக்காக இருந்துச்சு. எல்லாமே பண்ணேன், படித்தேன், எக்ஸசைஸ் பண்ணேன், மெடிடேட் பண்ணேன், அந்த மாதிரி எல்லாமே பண்ணேன், நல்லா இருந்துச்சா. இந்த பார்ட்டு தான் தேர்ட் பார்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து வேலை ஆரம்பிச்சிது. ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கு எப்படி இருக்குன்னாலாம் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் தான் போனேன், பட் நல்லா தான் இருந்துச்சு. கார் கொடுத்துட்டாங்க, போயிட்டு வரக்கெல்லாம் கார் கொடுத்துட்டாங்க, அது ஒரு நல்ல விஷயம். என்ன பிரச்சனைனா, காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சு 6:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணும். 6:30 மணிக்கு கிளம்பிடுவேன். 6:30 மணிக்கு கிளம்புனா அங்கே ஒரு 7:30 மணிக்கு இருக்கணும், திருப்பி வீட்டுக்கு வரக்கு ஒரு 7:30 மணி ஆயிரும். ஸோ ஒரு 12 hours கிட்ட ரொம்ப டயர்டாயிரும். காலையில் எந்திரிப்பேன். ஃபஸ்ட் வாரம் வந்து என்னால் முடிஞ்ச ஒர்க் அவுட், சும்மா புஷ்அப்ஸு, ஸ்குவாட்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் போயிட்டு வந்துட்டு ரொம்ப பேட்ரி ட்ரெயின் ஆகும், படிக்க முடியாது, வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிட்டு அப்படியே படுத்துருவேன். நானும் ஒரு வாரம் போனானா டைம் செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினச்சேன், பட்டு செட் ஆகலை, கொஞ்சம் இன்னுமே செட் ஆகலை. ரொம்ப டயர்டாகிடுது, காலையில் எந்திரிக்க முடியாது. பட் இருந்தாலும் ரொம்ப புஷ் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு, அதனால ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். அந்த ஒரு வாரம் கொஞ்சம் டவுனாக தான் இருந்துச்சு. அடுத்து வந்து ஒரு 4 நாள் வந்து சூப்பராக இருந்துச்சு. அது என்னென்னா, இங்கேருந்து எங்கள் ஹெட் ஆஃபீஸ் வந்து தக்கஹாகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிஃபெக்சர், ஒரு சிட்டி இபராக்கி ப்ரிஃபெக்சரில் இருக்குது. ஸோ மண்டே டியூஸ்டே அங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சீனியர் சொல்லியிருந்தாரு. அங்கே என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி போயிடுறேன், வீக்கெண்ட் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு திங்கள் செவ்வாய் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரும் ஓகே சொல்லிட்டாரு. அந்த 4 நாள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சன்ரைஸ் பார்த்தோம், அங்கே பீச் வந்து வீட்டிலேருந்து 5 நிமிஷம் தான், அதனால போய் சன்ரைஸ் பார்த்தோம். ஜூக்கு போனோம், பவுலிங் போட்டோம், ராமன் சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு 4 நாள். காசு நான் பெருசாக செலவு பண்ண மாட்டேன், பட் இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தனால காசெல்லாம் பார்க்கல, எல்லாமே ஜாலியாக இருந்துச்சு. பிரியாணி சமைச்சு சாப்பிட்டோம், லாலிபாப்பு, மின்ட்டு மைனீஸு, மாதிரி நிறைய மெமரிஸு. இங்கே வந்து இவ்வளோ செலவு பண்ணதுன்னா அது இந்த வாட்டி தான். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான இன்சிடெண்ட் என்னென்னா, சாட்டர்டே நைட்டு ஜூக்கெல்லாம் போயிட்டு வந்து படுத்தோம். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எங்கள் 6 பேர், எங்கள் 4 பேர்த்துக்கு ஒரே மாதிரி கனவு, அதுவுமே எல்லாருமே கத்துற மாதிரி ஒரு கனவு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது அந்த கனவு.
நான் அங்கே படுத்துட்டு இருந்தேன் கனவுல. அங்கே படுத்துட்டு இருந்தேன், என் கையெல்லாம் மரத்து போயிடுச்சு. யாரோ என் கையை வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க, இந்த கையை இப்படி பிடிக்கிறாங்க, இந்த கையை இப்படி பிடிக்கிறாங்க, இழுக்கிறாங்க. நான் விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். எனக்கு தெரியுது நான் இந்த ரூமில் தனியாக தான் இருக்கேன், கனவுல இந்த ரூமில் தனியாக தான் இருக்கேன், எப்படா வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்து கத்திகிட்டே இருந்தேன். காலையில் எந்திரிச்சு பார்த்தா லைனாக ஒவ்வொருத்தனா சொல்கிறேன், எனக்கு இதே மாதிரி கனவு, நம்ம எல்லாம் கத்துற மாதிரி கனவு, நம்ம வாய்ஸ் இல்லாமல் இன்னொரு வாய்ஸ் வேறு எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திகிலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து தூங்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் தூங்கி தானே அவனை வேறு வழி இல்லை. அந்த ஒரு 4 நாள் சூப்பராக இருந்துச்சு. தக்காகியில் இருந்த ஒரு 4 நாள், திங்கள் செவ்வாய் சனி ஞாயிறு ஒரு 4 நாள் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு திருப்பி அதே மாதிரி தான். காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்க முடியல, ரொம்ப டயர்டாயிருச்சு. 5:30 அப்படி தான் எந்திரிச்சு சமைச்சு கிளம்புறக்கே கரெக்டாக இருந்துச்சு. எக்ஸசைஸ் பண்ணல, மெடிடேட் பண்ணல, படிக்கலை, வீடியோஸும் அவ்வளோவா ப்ராப்பராக போடல. கொஞ்சம் ரொம்பவே கீழே விழுந்துருச்சு. அந்த கிராஃபில் பார்த்தாலே தெரியும், ரொம்பவே கீழே விழுந்துருச்சு. பட் இருந்தாலும் ஒரு 30 டேஸில் 20 டேஸ் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. வேறு என்ன, அவ்வளோதான். இப்படி தான் இருந்துச்சு ஜனவரி. ரொம்ப நல்லால அப்படின்னும் இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மாதிரி ஓகேவாக இருந்துச்சு. பிப்ரவரி இதோட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். பிப்ரவரி இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணுவோம். இங்கே ஒரு விஷயத்த சொல்லணும், அது என்னென்னா, யூடியூப்பில் என்னாலே என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடிய மாட்டேங்குது. ஷார்ட்ஸ் வந்துச்சுன்னா என்னடா இது இவ்வளோ கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே தள்ளி விட்ட அந்த நிலைமைக்கு வந்துட்டேன். ஸோ அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பட் நான் ரெசல்யூஷன் எடுத்த மாதிரியே நிறையா பேர் எடுத்திருக்காங்க போல். யூடியூப் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஓவர் சேச்சுரேட் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. திறந்தாலே இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சேன் எப்படி அப்படின்னு தான் போயிட்டுருக்குது. ஸோ அதனால் வேறு மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 months வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். பட் ப்ரைவேட்டாக போஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா அந்த ஒரு மாதம் ரொம்ப ரிப்பிட்டேட்டிவாக போன மாதிரி தான் இருந்துச்சு. எந்திரிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, கிளம்புறது, வர்றது, அந்த மாதிரி ரொம்ப ரிப்பிட்டேட்டிவாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எதுவுமே புதுசாக எதுவும் இல்லை. இந்த மாதிரி வேறு மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலான் இருக்கேன். அதனால ஒரு 2 மாதம் வீடியோஸ் ப்ரைவேட்டாக தான் போஸ்ட் பண்ணுவேன், பப்ளிக்காக போஸ்ட் பண்ண மாட்டேன். ஏதாச்சும் முக்கியமான அப்டேட், இந்த மாதிரி அடுத்த பிப்ரவரி அப்டேட்டு இந்த மாதிரி இருந்துச்சு, வேறு ஏதாவது புதுசாக பண்ணேன்னா அது மட்டும் வீடியோஸாக போடுவேன்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் நாட் ஷுர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து என்னோடய எமோஷ்னல் ஸ்டேட் வந்து ரொம்ப பேடாக இருக்குது. வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்து ஒரு 3 மாதம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி கரூரில் ஒரு வாரம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் கரூரில் இருந்திருக்கேன். பட் அதுவுமே வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன், பெருசாக எதுவும் தெரிஞ்சதில்லை. அப்படி வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயுமே சில வீக் டேஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நல்லா கதறியெல்லாம் அழுதுருக்கேன். வீட்டுக்கு போகணும் அவ்வளோ வீட்டுக்கூட அட்டாச்சு. பெருசாக சண்டையெல்லாம் போடுவேன் வீட்டில், அப்பா அம்மா கூடலாம் சண்டை போடுவேன். பட் இருந்தாலும் என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது. ஸோ இங்கே ஒரு 3 மாதம் இங்கே வந்து 3 மாதம் ஆச்சு. ஜனவரி வந்து ஜப்பான் வந்து 3 மாதம் ஆச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் என்கிட்ட போய் சொல்ல முடியாது, என்ன பண்ணுறது. அதனால் அப்படியே போகுது. கொஞ்சம் எமோஷ்னலாக டவுனாக தான் இருக்கேன். அது கொஞ்சம் செட் பண்ணும். பிடிச்ச விஷயம் பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் இங்கே என்ன பிரச்சனைனா, எனக்கு எந்த விஷயம் பிடிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் தெரியல. அதெல்லாம் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப போட்டு திணிக்கிற மாதிரி இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு போட்டு ரொம்ப திணிக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு இந்த ஒரு 2 மாதம் ஒரு பஃபர் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் எமோஷ்னலாக செட் ஆகிற வரைக்கும் வீடை கொஞ்சம் அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது என்னன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சதுன்னா சொல்கிறேன். ஏன்னா எனக்கே இன்னும் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு தெரில. ஒரு 2 மாதம் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு, என்னடா 1 மாதம் முடிஞ்சோடனே பிரேக் எடுக்கிறியான்னு கேட்டால் ஆமாம், வேறு வழி தெரில எனக்கு. இந்த மாதிரி வீடியோஸை என்னால் போஸ்ட் பண்ண முடியல, என்னாலேயே பார்க்க முடியல, அப்புறம் எப்படி நீங்கள் பார்ப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். அவ்வளோதான். இப்படி தான் என் ஜனவரி போச்சு. கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பிப்ரவரியில் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் வீடியோ போடுறேன். அவ்வளோதான். பை பாய்.